இன்றைய இலங்கையில் பௌத்தம் பெரும்பாலும் சிங்கள மக்களின் அடையாளமாகவே பேசப்படுகின்றது. பௌத்தம் என்றால் சிங்களம் என்றும் அது சிங்களவர்களுக்கானதே என்ற கருத்தியலும் இந்த முழு தீவின் வரலாற்றையும் சுருக்கிவிடுகின்றது. ஆனால் வரலாறு அவ்வளவு எளிமையானதா? தமிழர்களும் ஒரு காலத்தில் பௌத்தர்களாக இருந்தார்களா? இந்த ஆழமான கேள்விக்கான பயணம் இப்பொழுது தொடங்குகின்றது. பௌத்தம் தோன்றிய பொழுது அது ஒரு இனத்தின் மதமாக சுருங்கி இருக்கவில்லை. அது ஒரு அரச அதிகாரமாகவும் இருந்ததில்லை. அது அரசாட்சியினை விட்டுவிட்டு அமைதி தேடி ஓடிய ஒரு உத்தமனின் தூய சிந்தனை. பௌத்தம் ஒரு சிந்தனை இயக்கம். அது ஒரு சிந்தனை பள்ளி. கருணை, அகிம்சை, சமத்துவம், துன்பத்திலிருந்து விடுதலை, இவை பௌத்தத்தின் அடிப்படைகள். தமிழகம், இலங்கை என இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பௌத்தம் பரவியிருந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிறிஸ்துவுக்கு பின் 10ஆம் நூற்றாண்டு வரை தமிழகம் வெறும் சைவ வைணவ நிலங்களாக இருந்ததில்லை. காஞ்சி, நாகப்பட்டினம், காவேரிப்பட்டினம், மதுரை போன்ற முக்கிய நகரங்கள் பௌத்த கல்வி மையங்களாக இருந்துள்ளன. இங்கு வெளிநாட்டு மாணவர்கள் கூட வந்து பௌத்த விசாரணைகளில் ஈடுபட்டிருந்தனர். தமிழ் பௌத்த துறவிகளும் கடல் கடந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு சென்றிருந்தனர். இது ஒரு அறிவு பயணம். தமிழிலுள்ள 50 காப்பியங்களில் மணிமேகலையும் ஒன்று. மணிமேகலை ஒரு தமிழ் பௌத்த காப்பியம். பௌத்த மதம் தொடர்பாக சிங்கள மொழியில் கூட இப்படியொரு தத்துவ நூல் இல்லை. கர்மா, மறுபிறப்பு, துன்பத்துக்கான காரணம், விடுதலை அனைத்தும் தமிழில் விவாதிக்கப்பட்டுள்ளன. பௌத்தம் தமிழ் சமூகத்தில் உள்ளே இருந்தது என்ற உண்மையினை இது சொல்கின்றது. ஆரம்ப இலங்கையில் இது தமிழர்களின் நிலம், இது சிங்களவர்களின் நிலம் என்ற கடினமான கோடுகள் இருந்ததில்லை. இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் பௌத்த மடங்கள் இருந்துள்ளன. தந்தரோடை, நைனாதீவு, திருகோணமலை போன்ற இடங்களில் காணப்படுவது அதன் எச்சங்களே. இங்கு வாழ்ந்த மக்கள் ஒரே நேரத்தில் இயற்கை வழிபாடு, சிவ வழிபாடு, பௌத்த சிந்தனை இவை அனைத்தையும் கலந்த பல் கலாச்சாரத்தில் வாழ்ந்துள்ளனர். இதனால் ஒரு முக்கிய உண்மை வெளிப்படுகின்றது. ஆரம்ப பௌத்தம் என்பது பன்முகத்தன்மையானது. அதில் தமிழர்களும் இருந்துள்ளனர் என்பதே நிதர்சனம். 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் சைவ பக்தி இயக்கங்கள் தமிழ்நாட்டில் எழுச்சி பெற்றன. அரச ஆதரவும் சைவ சமயத்திற்கு மாறியது. மடங்களுக்கு பதிலாக தமிழ்நாட்டில் கோயில்கள் எழுந்தன. பௌத்தம் மெதுவாக சிறுபான்மை மதமாக மாறத் தொடங்கியது. இது நீண்டகால சமூக அரசியல் மாற்றத்தின் விளைவு. இன்று ஒரு பௌத்த சின்னம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கண்டுபிடிக்கப்படும் போது அது உடனே அரசியல் மொழியில் பேசத் தொடங்குகின்றது. இந்த நிலம் இதற்கே சொந்தம், இந்த மக்கள் பின்னர் வந்தவர்கள் என்ற கோஷம் எழுப்பப்படுகின்றது. ஆனால் தொல்லியல் அறிவியல் என்ன சொல்கின்றது? ஒரு சின்னம் ஒரு இனத்தின் உரிமையை நிரூபிக்க முடியாது. ஆரம்பகால பௌத்தம் என்பது பன்முகத்தன்மையானது. அதில் தமிழும் தமிழர்களும் இருந்தார்கள் என்பதே உண்மை. இந்த உண்மை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இன்றைய ஒற்றை வரலாற்று கதை மட்டுமல்ல, ஒற்றையாட்சி சித்தாந்தமும் தகர்க்கப்பட்டுவிடும். தமிழர்களும் பௌத்தர்களாக இருந்தார்கள் என்பது ஒரு மத விவாதம் அல்ல. இது ஒரு அரசியல் முழக்கமும் அல்ல. இது ஒரு வரலாற்று திருத்தம். இந்த தீவு ஒரே அடையாளத்தின் விளைவு அல்ல. இந்த நிலம் பல கலாச்சார அடுக்குகளின் உருவாக்கம். ஒரு சமூகத்தின் வரலாற்றை மறப்பது அல்லது அதை சிதைப்பது அதன் இருப்பையே மறப்பதற்கான முதல் படி. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்கள் வேண்டுமென்றால் உடலை கட்டுப்படுத்தலாம், ஆனால் வரலாற்றை கட்டுப்படுத்தாது. தமிழ் பௌத்தம் இந்த தீவில் மறைக்கப்பட்ட ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயம் மீண்டும் பேசப்படும் போதுதான் இந்த தீவின் வரலாறு முழுமை பெறும். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.